ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்த. வெளிப்படுத்தல் 5:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். வேதத்தில் பாவியின் ஜபமும், பரிசேயனின் ஜபமும், ஆயக்காரனுடைய ஜபமும், கள்ளனின் ஜபமும், விதவையின் ஜபமும், நீதிமானின் ஜபமும் இடம்பெற்றாலும் பரிசுத்தவான்களின் ஜபம் மட்டுமே தூப வர்க்கத்துக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. தூப வர்க்கம் எப்பொழுதும் சுகந்த வாசனையாயும் நறுமணமாயும் மேலே எழும்புகிறது. தூப வர்க்கம் கரைந்து மறைந்து போனாலும் அந்த இடம் முழுவதும் தெய்வீக வாசனையினால் நிரம்பி விடுகிறது. ஜபத்தில் போராடுகிற பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி மற்றவர்களுக்காக மன்றாடி பரிந்து பேசுகிறார்கள். இம்மைக்குரியவைகளை அவர்கள் தேடாமல் நித்தியமானவைகளை தேடுகின்றனர். தூப வர்க்கம் என்பது துதியும் ஸ்தோத்திரமுமே ஆகும். அவர்கள் தங்கள் ஜப நேரத்தில் கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வார்கள். கனத்தையும் மைமையும் கர்த்தருக்கே செலுத்துவார்கள். தானியேல் தன் ஜபத்தை ஸ்தோத்திரத்துடன் முடித்திருப்பதை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜபமும் பிதாவை ஸ்தோத்தரிப்பதாகவே இருந்தன. நம்முடைய ஜப நேரத்தில் கர்த்தரை நாம் அதிகமாய் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். அப்படி ஸ்தோத்தரிப்பது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்ற விசுவாசத்தை கொண்டு வருகிறது. சங்கீதக்காரன் கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்தரித்து மகிழ்ந்ததை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் சர்வ வியாபியுமாகிய பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, இதுவரை எங்கள் வாழ்க்கையில் தந்த எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காகவும் வருகிற நாட்களில் இன்னும் தரப்போகிற நன்மைகளுக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்களில் நிலைத்திருக்கவும், எங்கள் சிந்தனைகளில் தடுமாறாமல் இருக்கவும், உங்கள் மீது மட்டுமே வைத்திருக்கிற எங்கள் நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியினால், உடல் பலவீனங்களினால் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் வேதனை அனுபவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் தழும்புகளால் அவர்களை குணப்படுத்தி தீர்க்காயுசுடன் வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தரல ஜெபிக்கிறோம். உடைந்த இருதயங்களை குணமாக்கி வலியில் வேதனையில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக காக்கப்படவும் தீய இச்சைகளுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு அவர்கள் தகுதிக்கேற்ற வேலையை ஏற்படுத்தி தந்தருளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவ அடிமைத்தனத்திலிருந்தும், போதை மது பழக்கத்திலிருந்தும், இச்சைகளிலிருந்தும், புகைப்பிடிக்கும் பழக்கங்களிலிருந்தும், புகையிலை பழக்கங்களிலிருந்தும் ஒவ்வொருவரும் தங்களை விலக்கி காத்து கொள்ள உங்கள் கிருபை தந்தரலுங்க. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரலி குடும்பமாக வாழ அனுகிரகம் தந்தரலை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்ப்பஸ்திரிகளுக்கு பயங்கள் பலவீனங்கள் நீக்கி சுக பேருண்டாக கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் பிள்ளைக்காக ஜெபிப்போரின் குறைகளை அகற்றி அன்னாளின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்த தேவன், சாராளின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்த தேவன், சுனேமியால் கர்ப்பத்தை ஆசீர்வதித்த தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதித்து சந்தான விருத்தி அடைய செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் அமைதலான சமாதானமான வாழ்க்கை வாழவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும், கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுமை பொறுப்பில் இருப்போர் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் நீதியும் நேர்மையுமாய் செயல்படவும் தேவன் வழிநடத்தல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான கிருபைகளை தேவரி தந்தரல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.